கோடையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். மக்கள் விலை கொடுத்து வாங்கி குடிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரிலும் போலி கலந்திருக்கிறது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. கோடை காலத்தில் மிக முக்கிய தொழிலாக உருவெடுத்திருப்பது தண்ணீர் விற்பனை. சிறு பாக்கெட்டுகள் முதல் 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில்கள் என 20 லிட்டர் கேன் வரை தண்ணீர் விற்பனையாகிறது. இப்படி பாட்டில்களில் தண்ணீர் தயாரிக்கும் பணியில் பன்னாட்டு நிறுவனங்கள் முதல் உள்ளூர் நிறுவனங்கள் வரை ஈடுபடுகின்றன. அவை குடிநீரை முறையாக சுத்தம் செய்கின்றனவா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என கூறும் மருத்துவர்கள், தற்போதைய சுத்திகரிப்பு முறையில் நீரில் உள்ள வைரஸ் கிருமிகளை முழுவதுமாக நீக்க முடியாது என்றும் தெரிவிக்கின்றனர். கேன்சர் வியாதி அதிகமாக வர்றதுக்கும் பிளாஸ்டிக் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணியை ரீஃபில் பண்ணி அதை யூஸ் பண்ணி நாள் பட வெயில் பட்டு, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க தண்ணியை, பல ஊர்களுக்கு போகுது ஃபேக்ட்ரியிலேருந்து. அப்போ அது வெயில் பட்டு அந்த பிளாஸ்டிக்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வேதியியல் பொருட்கள் தண்ணியோடு கலந்து அதை நம்ம சாப்பிட்றப்போ நிச்சயமாக நமக்கு பாதிப்பு உண்டாகும். ஸோ தொலைநோக்கில் அதை நம்ம பயன்படுத்துகிறப்போ கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மருத்துவ உலகம் சொல்லுது. இந்த நிறுவனங்கள் முறையான சுத்திகரிப்பு நடைமுறைகளை பின்பற்ற அரசும் சில விதிகளை வகுத்திருக்கிறது. அவற்றை பின்பற்றும் நிறுவனங்களை அடையாளம் காண தரச்சான்று முத்திரை இடப்படுகிறது. அவற்றை நுகர்வோராகிய மக்கள் சரியாக அடையாளம் கண்டு தண்ணீரை வாங்கி பருகும் விழிப்புணர்வு தேவை என நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் பிஐஎஸ் மார்க் இல்லாமல் நிறைய போலி குடிநீர் கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இதை நீங்கள் வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணி 20 லிட்டரோ 1 லிட்டரோ நீங்கள் வாங்கும்போது அதில் அந்த முத்திரை இருக்கா, மேனுஃபேக்சரிங் டேட் கரெக்டாக இருக்கா, பேட்ச் நம்பர் இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கி நீங்கள் குடிக்கணும். அது இல்லாமல், அந்த மாதிரி பேட்ச் நம்பர் இல்லாமல், தரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், பிஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். பாட்டில்களில் அடைக்கப்பட்ட நீரை பருகுவதை விட வீடுகளில் கிடைக்கும் தண்ணீரே பாதுகாப்பானது என கூறும் மருத்துவர்கள் அவற்றை எப்படி பாதுகாப்பானதாக மாற்றுவது என்றும் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த காய்ச்சி ஆடுறதுங்கிறதுலையும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு புலப்படணும். எப்படி தண்ணியை காய்ச்சணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஹோல்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஒலை கொதிக்கிற மாதிரி அடுப்பில் கொதிக்க ஆரம்பித்த பிறகு 100 டிகிரி சென்டிகிரேடில் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து அடுப்பில் அதே சூடில் ஒரு 21 நிமிஷம் நிற்கணும். அதாவது 1000 ml தண்ணியை நம்ம போட்டு கொதிக்க வச்சோன்னு சொன்னால் ஒரு 750 ml நமக்கு கிடைச்சதுனா தான் 100% நீரிலிருந்து வரக்கூடிய வியாதியிலிருந்து நம்ம காப்பாற்றலாம். சந்தையில் ஏராளமான போலி குடிநீர் நிறுவனங்கள் ஊடுருவிய நிலையில் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு துறைகளும் அமைதி காக்கின்றன. போலி நிறுவனங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வாய்ப்பு இன்னமும் மக்களின் கைகளில் இருப்பதாகவே சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவை மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சரவணபாபு.